ஹலோ guys, வெல்கம் டு கமலேஷ் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செஸ் கேம் தான் விளையாட போகிறோம். போன தடவை நம்ம விளையாடின வீடியோ யாராவது பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செஸ் கேம் தான் நான் சொல்லிட்டேன். இன்றைக்கி லெவல் 2 வச்சு விளையாட போகிறோம். போன தடவை லெவல் 1 வச்சு விளாட்ணும். இந்த தடவை லெவல் 2 வச்சு விளாட்றோம். அப்படியே ஒன்று ஒன்றா ஏற்றிட்டு போகிறோம். ஸோ வாங்க நம்ம ப்ளே பண்ணலாம். ஓகே, பிளேயர்ஸ் எப்பயுமே நான் ஒயிட் தான். ஓகே, டிஃபிகல்ட் லெவல் ஐ ஆடு என்னன்னே தெரிலங்க. நான் கரெக்டாக வீடியோ போடும்போது தான் அந்த மாதிரி ஆட்லாம் கொடுக்குறாங்க. ஒரு வேளை எதனா சூனியம் வச்சுட்டாங்களான்னு தெரிலங்க. சரி, இது வேணாம். இப்போ மூவ் பண்ணுமா எப்பயுமே. ஓகே, ஆடுறா தம்பி, நான் மூவ் பண்ணுறேன். இப்போ ஏதோ பண்ணுறான், இது மூவ் பண்ணும். எங்க நம்மள மாதிரியே காப்பி அடிக்கிறான் பையன். என்னப்பா பண்ணுவேன் சொல்லு. நாங்கள் போகிற பக்கம் பார்த்தா நம்மளை தோக்கச்சிரும் போலையே. நம்ம தோக்கக்கூடாது, நம்ம ஜெயிக்க பிறந்தவங்க. தோத்ததா சரித்திரத்துல இடம் இல்லை. எப்படி நோத்தலாம்? இதை நோத்தோம். ஆடுப்பா தம்பி, ஆடு புலி ஆட்டமாகவே ஆடுறோம். ஓகே, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சேதாரமும் இல்லை. ஓகே, இப்போ நான் ஒரு பிளான் பண்ணுறேன். அது கரெக்டாக நினச்சின்னா கரெக்டாக இருக்கும். முன்னாடியே போ. ஓகே, இது வரைக்கும் சரியாக போயிட்டு இருக்குது. அந்த யானை பின்னாடி போகணும். இருங்க, சும்மா இப்படி நோட்டிப்பா. இந்த யானை பின்னாடி ஏய் என்னடா போட்டேன். இப்போ எப்படியே போட தான் போகிறேன், அதான் தெரியுமே. இப்போ இவங்கிட்ட பிளான் இருக்குதா இல்லையா டவுட்டாக இருக்குது இவனை பார்த்தா. எப்படி நோத்தலாம்? ஒரே இதுவாக இருக்குதுங்க. இந்த மேட்ச் மட்டும் தோத்துட்டோம், இதோட பெரிய விஷயமே வேறு எதுவுமே இல்லைங்க. நவுத்தோம். நம்ம தோக்க பிறந்தவங்க இல்லை, நம்ம ஜெயிக்க பிறந்தவங்க. ஏங்க லூஸ் மாதிரி ஆடுறாங்க. அவ்வளோதான், நம்ம ஜெயிச்சிட்டோமாரா. நம்ம ஜெயிச்சிட்டோம். நம்ம வழியில் எந்த குறுக்க யார் இருந்தாலும் தூக்கி தள்ளிட்டு போயிட்டே இருக்கோம். எவ்வளோ பெருமையாக இருக்குதுன்னு நினச்சா. இப்போ ஏன் தெரியுமா அவன் வீட்டில் ஏன்னா ஏன் ராணி இருக்குது, அதான். டன் 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 டன். ஓகே, நோத்திட்டானா? எப்படி நோட்டலாம்? இப்படி போட்டால் போடலாம். ஆமாம், இல்லை அப்படி வேணாம். வேணாம், அந்த பீஸ் வேணாம். அவனுக்கு டக்குன்னு அவனை டக்குன்னு சாவடிக்கூடாது. நீங்கள் நல்லா ரசித்து சாவடிக்கணும், சாப்பாடு மாதிரி. அவ்வளோதான், இதை போட்டுடலாம். போட்டான். ஷிட், இதை எப்படி நான் யோசிக்காத விட்டேன். நம்ம லூஸ் மாதிரி கொஞ்சம் சீரியஸாக இருந்தால் அவனை தோக்கச்சிடலாம். அவ்வளோதான், கொஞ்சம் சீரியஸாக இருந்தால் பார்த்தீங்களே. ஐயோ, செக் வச்சுட்டான். என்னடா பையன் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கும்போது செக் வச்சுட்டான். டாய், மறுபடியும் மாட்டுவல இருக்குதுடா உனக்கு. நோத்திட்டான். இதான் தம்பியோட பிளானா? புரிஞ்சிடுச்சுப்பா. இதை முடிப்பேன். என்னப்பா பண்ணுவ? என்னப்பா யானை முடிச்சிருவோமா? யானை முடிச்சா ஒன்றும் ஆகாதுல. ஓகே, ஒன்றும் ஆகாது. யானை முடிச்சிடலாம். நோத்திட்டான். லூஸாக இருப்பான் போல். போடுறா. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. என்ன நோத்திட்டான்? நம்மளுக்கு என்ன, நம்ம போட்டுன்னு நம்மளும் போட்டுற போகிறோம். ஓகே, போடுற செக்குடா. யாருக்கிட்ட?
பயம் அதை கொடுத்தது யாரு? நாங்க. ஆனா எங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. நம்ம கிட்ட இருந்து என்னென்ன காயெல்லாம் போச்சு? இப்படி போடுவோம். நான் ஒரு பிளான் பண்ணுறேன், நடக்குமோன்னு பார்க்கலாம். அது நடக்கவே நடக்காது. அந்த யானை தான் இதுவாக இருக்குது. செக் வச்சிருமா வேணாமா? செக் வச்சிடலாமா வேணாமா? ஓகே, எதை வச்சு பிடிக்கலாம்? போடு செக்கு. வத்தா. ஐயோ சாரிங்க. ஐயோ என்னங்க இவன் இப்படி போட்டு சொல்கிறான். இப்போ நம்ம கொஞ்சமாக சீரியஸ் ஆகணும். அப்போ தான் அந்த ஜோக்கர் மண்டையை நான் போட்டு தள்ள முடியும். நல்லா புத்தி வச்சிருக்கான். ஆனால் அது என்கிட்ட எப்படி யூஸ் பண்ணு தெரில பையனுக்கு. அப்படி வச்சா என்னப்பா? அப்படி வச்சா போட்டுருவியாப்பா? என்னப்பா? ஐயோ போட்டோம். சரி, நீ என்ன பண்ணலாம்? எப்படியும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஏன் வெயிட் பண்ணோம்? செக் வச்சு ஓதுப்பா. அதே முடிச்சுட்டு நான் பண்ணு போயிட்டு வருவேன். நான் ராஜா, நான் ராஜா, எங்கேயோ எப்போதும் நான் ராஜா. ஏய் போட்டுருவியா? என்ன நீ? என்னப்பா போட்டுருவியாப்பா? செக்குப்பா, ஓடுப்பா. ஏய் என்ன நீ போட்டுட்டே இருக்க? செக்கு ஓடு. பாதுகாப்பு இருறா, அவங்கள வச்சுக்கிறேன் அப்புறமா. ஓகே ஆட்பா மௌனம். ஏய் ராஜா, பாதியாட்டம் முடிச்சிடுச்சு. என்ன வேணாண்ணா இப்படி பண்ணுவோம். எனக்கு ஒரு பிளான் தோணுது. செக்கு அவ்வளோதான். ஓகே, இதை முன்னாடி நோத்துறோம். ஓகே, இது எப்படி நோத்துறோம்? நோத்துறான் பையன். இப்போ என்ன பண்ணுறது? முடிச்சிருவோமா கதையை? அதான் முடிச்சாச்சு. முடிச்சிருவோங்க, ரொம்ப டைம் ஆகுது. டக்கு. ஏய் என்ன நீ? போடு போடு. என்ன நீ என்கிட்டே வரியா? என்ன போட்டுருவியா? வழியில் நின்றுருக்காங்க. கடுப்பேத்துறான் மயிலாட், கடுப்பேத்துறான். தள்ளிப்போடா. இப்போதான் நீ நம்ம வழிக்கு வந்திருக்க. என்னடா இதுலயே மாட்டுறேன். ஒரு யானைக்கு பிரச்சனைனா இன்னொன்று யாருன்னு தான் போய் காப்பாற்றோம். அதான் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, இந்த 2 இது வச்சே நான் உனக்கு கதையை முடிக்க போகிறேன். ஷிட், தெரிய மாட்டேன். ஓகே, இப்போ லாஸ்ட்டுக்கு போவான் அவன். ஆஹா அப்படியா? என்னப்பா பண்ணுவ? போ, உன் கதை ஓவர். ஆடு. ओके मैच ओवर ए फोन नंबर का उपयोग कर गाइस நம்ம வின் ஆயிட்டோம் என்ன கேக்குறாங்க வாட் டு யூ திங்க் ஆஃப் செஸ் கிளப் என்ன கொடுக்கலாம்
ஸோ இந்த செஸ் கிளப்புக்கு எத்தனை ஸ்டார் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் அடுத்த வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அந்த ஸ்டார் கொடுக்குறேன். ஸோ எப்படி பார்த்தீங்களா, ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது ஆடு, முடிக்கும் போது ஆடு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ பாய் காய்ஸ்.